ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎஸ்வி லக்ஸ். உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம மைதாஸ் வச்சு ஸ்வீட்டுங்க. ரொம்ப கரகரப்போட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம கடைகள்லாம் வாங்கி சாப்பிட்ருப்போம். ஆனால் இந்த அளவுக்கு இருக்காதுங்க. கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்களேன். ரொம்ப கரகரப்போட இந்த பாருங்கள் எந்த அளவுக்கு அது நொறுங்குது பாருங்கள். அவ்வளோ நல்ல கரகரப்போட டேஸ்ட்டோடையும் இருக்குங்க. கடையில் வாங்குறதோட இந்த மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்களேன், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கு நான் 2 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேங்க. எந்த கப்பு வச்சு அளக்குறோமோ அதே கப்புக்கு தான் நம்ம சுகரும் எடுத்துக்கணும். அதனால் ஒரு கிளாஸோ ஒரு கப்போ அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் இப்போ 2 கப்பு மைதா மாவு போட்டிருக்கேன். அந்த கப்பு வச்சேவும் 3/4 கப்பு நான் சுகரை மிக்சியில் பவுட்ரு பண்ணி 3/4 கப்பு சுகர் பவுடர் போடுறேங்க. இதில் 1/2 கப்பு நெய் சேர்க்குறேன். 1/2 கப்பு தான் சேர்க்கணும் அப்படின்னு இல்லை, நீங்கள் எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம். ஆனால் 1/2 கப்பு நெய் சேர்க்குறப்போ நல்ல கரகரப்போட அப்படி அமுக்குனோடனே உடையுது பாருங்கள். அது இந்த மாதிரி நெய் அதிகமாக சேர்த்துக்கிட்டால் தான் அந்த மாதிரி வரும். நீங்கள் எவ்வளோ வேணாலும் நெய் எடுத்துக்கோங்க. ஆனால் 1/2 கப்பு போட்டு செய்கிறப்போ அருமையாக இருக்குங்க. கொஞ்சமாக உப்பும் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு நெய்யும் மாவும் சேர்கிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்படி பிடிக்கிறப்போ நமக்கு இந்த மாதிரி பிடிபட்டு வரணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம பிசையணுங்க. ஏற்கனவே சுகர் பவுட்ருக்கு நெய்யும் ஊற்றியிருக்கும், அதனால் அது நல்லா இலக்கம் கொடுத்து வரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைங்க. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் தண்ணி விடாதீங்க. கொஞ்சம் டைட்டாக இருந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் பிசைஞ்சோன்னோ நல்லா அமுக்கி பிசைகிறப்போ அது இலக்கம் கொடுத்து நல்லா வந்துடும். அதனால் தண்ணி நிறைய கூடிட்டால் மைதா மாவு போட்டுக்கோங்க. ஆனால் கூடுமான வரை தண்ணியை கம்மி பண்ணி ஊற்றி இந்த மாதிரி அமுத்தி பிசைகிறப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வந்தவுடனே இதை நல்லா உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இதை மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம அதை எடுத்து பார்க்கலாம். கொஞ்சம் ஊறினதுக்கப்புறம் நல்லா இருக்குங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா இருக்கும். இப்போ இன்னொரு தடவை நல்லா கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுட்டு இதுலேயும் நம்ம அப்படியும் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்க்க வேண்டியதான். அந்த ரோலர் வச்சு கொஞ்சம் ஒரு 2 இன்ச்சஸ் அளவு நம்ம திக்காக இதை தேய்ச்சிக்கணுங்க. ரொம்ப அழுத்தி தேய்க்கணும்னு இல்லை, லேசாக அப்படியே மேலோட்டமாக தேய்ச்சி விடுங்க. 2 இன்ச்சஸ் அளவு இருந்தால் போதும். இதை நம்ம ஒரு கத்தி வச்சு சைடெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு ஸ்கொயராக எடுத்துக்கிட்டு நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னா நல்ல ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நமக்கு இந்த பிஸ்கெட் கட் பண்ணிடலாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க. டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அபாரமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். 4 பக்கமும் இந்த மாதிரி கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதை சின்ன சின்ன க்யூபாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்லேயும் கட் பண்ணலாம், டைமண்ட் ஷேப்லேயும் கட் பண்ணலாங்க. கொஞ்சம் பெருசாகவும் கட் பண்ணி வச்சுக்கலாம், ரொம்ப சிறுசாகவும் கட் பண்ணி நமக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க. ஆனால் ஈவனாக இருக்கணும். ஒரு ஈடுக்கு நம்ம போட்டு எடுக்கிறப்போ ஈவனாக இருந்தால் தான் எல்லாம் ஒன்று போல் வேகும். அதனால் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இப்போ சிறுசு பெருசு எடுத்திருக்கேன் பாருங்கள். இதில் பெருசாக இருக்கிறதுல 2ஆக கட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா ஈவனாக வேகும் அப்படின்னா தான். இதை மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மேட்டை பற்றி நான் சொல்லி ஆகணுங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. நான் மாவு பிசைகிறது தேய்ச்சது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி டிஷ்யூ வச்சு தொடச்சிட்டா நீட்டாகிடுதுங்க. நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். ரொம்ப சௌரியமாக இருக்குது. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு இந்த மேட்டு. இப்போ நம்ம எண்ணெயை சூடு பண்ணுறோங்க. மிதமாக தான் சூடாக இருக்கணும், நல்லா சூடாகக்கூடாது. மீடியமில் தான் சூடாக இருக்கணுங்க. இப்போ ஸ்டவ்வையும் மீடியத்தில் வச்சுட்டு தான் நம்ம ஒவ்வொன்றா போட்டு அதில் வேக விடணும்.
ஒரு ஈடுக்கு தேவையான அளவு போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து தாங்க அதை லைட்டாக இப்படி கிளறி விடணும், இல்லைன்னா உடஞ்சிரும். நம்ம நெய் அதிகமாக விட்ருக்கிறதுனால அது பாருங்கள் நல்லா விரிஞ்சு வந்து வேகும். அதனால் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் லைட்டாக இப்படி அடியில் கூட கிளறி விடணும். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்படி திருப்பி போட்டுடலாம். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையான மைதா பிஸ்கட் கிடைக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ நல்லா பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணி விடுங்கங்க. பாருங்கள், அருமையான மைதா பிஸ்கட் ரெடி.